வெல்கம் பேக் டு லோட்டஸ் டாரட் இன் தமிழ் 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரெக்வெஸ்டிங் வீடியோ தான். நீங்க தமிழ்ல பார்த்துருப்பீங்க. இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கான ரீடிங் தான். அதாவது சாஜ் அண்ட் லியோக்கான ரீடிங் சரி. அதாவது நீங்க தனுஷ் அண்ட் சிம்மமா இருந்தீங்கன்னா அவங்களோட காம்பினேஷன்ல உங்களோட எனர்ஜிஸ் என்னதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். உங்களோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணுவோம், அவங்க பார்ட்னருக்கு செக் பண்ணலாம், அண்ட் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா இல்லையா, டபுள் கன்ஃபர்மேஷனுக்கு எஸ் ஆர் நோ ரீடிங்கும் வாங்கலாம். வேற உங்களுக்கான கைடன்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். சரியா? அண்ட் எஸ், இது முழுக்க ஜென்ரல் ரீடிங். சரியா? ஸோ ஜென்ரல் ரீடிங் மாதிரி பாருங்க. அண்ட் எஸ், நம்ம இப்போ டைரக்டா ரீடிங்ல போடலாம். இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோவா நான் வைக்க போறேன். Thank you, Spirit. Thank you. Thank you. Leo and Sage. Leo and Sage. ஓகே, இது உங்க பார்ட்னருக்கு எனர்ஜி, இது உங்களுக்கான எனர்ஜி. எனக்கு தோணுது உங்க பார்ட்னர் ஒரு இண்டிபெண்ட் எனர்ஜில வரணும். ரொம்ப ஃப்ரீயா ஹாப்பியா இருந்த மாதிரி தான் இருக்குது இந்த கரண்ட் சுச்சுவேஷன். அண்ட் கரியருக்கான ஃபோக்கஸ் அவங்களுக்குள்ள இருக்குது. மணி இருக்கு பாருங்க. ஸோ எஸ், அவங்க ஹாப்பியா இருந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, அந்த மாதிரி ஒரு வைப்ஸ்ல நீங்க இருக்கீங்க. இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல ஏதாவது ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது பிளானிங் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்க ஃபியூச்சரை பத்தி. சரியா? இது வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சு வேணாலும் இருக்கலாம், இல்லைன்னா உங்க கரியருக்கான பிளானிங் கூட போயிட்டு இருக்கலாம். மோஸ்ட்லி எனக்கு உங்க ஃபியூச்சரை பத்தி தெரியுது, நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. இது வந்து அவங்க வந்து கரண்ட் எனர்ஜில அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லைஃப். எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் எனக்கு இங்க தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். ஆக்ஷன்ஸ் இருப்பாங்க. எஸ்கான சைன் தான். எஸ், ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க இவங்க. ஓகே, மேபி அவங்க ஒரு இன்டர்நேஷனல் டிராவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. த சாரியட்டோட எனர்ஜி எஸ், டெஃபினெட்லி கமிட்டட் பர்சனா இருப்பாங்க உங்க பர்சன், அந்த மாதிரி தெரியுது. கமிட்டட் சொன்னே பாருங்க இந்த பாட்டம்ல. எஸ், இந்த பர்சன் மீட் பண்ணுவாங்களா பேசுவாங்களான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி அவங்க அவங்களோட குறிக்கோள்ல கரெக்டா இருக்காங்க. டைம் வரும்போது அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா இது மீட் பண்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் த சாரியட்டோட எனர்ஜி வந்திருக்கு, 4 of Wandsக்கான எனர்ஜி வந்திருக்கு. அண்ட் இது 2 of Wandsக்கான எனர்ஜி. எஸ், அவங்க வீட்டுல மேரேஜ்காண்டி ஏதாவது ஃபோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், இல்லைன்னா பிளானிங் நடக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஆல்ரெடி நீங்க மேரீடா இருந்தீங்க இந்த ரீடிங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ், அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு பார்க்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் ஆயிருக்கலாம் இது மேரீடா இருந்தீங்கன்னா. பிகாஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? பிகாஸ் 10 of Cupsக்கான எனர்ஜி, 10 of Wandsக்கான எனர்ஜி, எஸ் 5 of Pentaclesக்கான எனர்ஜி. ஸோ ஏதோ ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்காங்க, ஒரு உண்மை. அத அவங்க உங்கள்கிட்ட ஓப்பனாப்பா சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ அதனால ஒரு மீட்டிங் இருக்கும். எஸ், டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். மேபி வருது, மேபி 50-50 இருக்கலாம். ஒரு சில பேருக்கு எஸ்ஸா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு நோவா இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுதுன்னா இங்க உங்களுக்கு டபுள் செக் பண்ணிருக்கேன். ரைட்? ஸோ மேபி எஸ், ஒரு சில பேருக்கு அது சக்சஸ்ல முடியும், ஒரு சில பேருக்கு அங்கே எண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்காங்களா? தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. ஓகே,
நீங்க எல்லா விஷயத்தையும் பேலன்சிங் கொண்டு வரணுமா, நீ நான்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் லியோக்கு அண்ட் சாஜுக்கு வந்து காம்பினேஷனே அப்படிதான், டிஷ்ஷுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது உங்களுக்கு. ரிலேஷன்ஷிப் எஸ் உங்க ஹாப்பினஸ பாதிக்குதான். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ அதுல இருந்து பேலன்சிங் கொண்டு வாங்க, உங்களோட சந்தோஷத்தை திரும்ப நீங்க ரீகால் பண்ணுங்க. சரி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது. இந்த டிராமால வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு புது போர்ட்டல் அவைலபிளா இருக்கு, புது லைஃப் அவைலபிளா இருக்குது. எஸ், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்கான எனர்ஜி. மேபி நீங்க இதை என் பண்ணிட்டு ஒரு புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்ணா மேபி அவங்க ஒரு எர்த் சைன் பர்சனா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். சரியா? பிகாஸ் உங்களுக்கு புது போர்ட்டல் அவைலபிளா இருக்கு. இந்த பேலன்ஸ், இந்த உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பேலன்சிங்ல இம்பேலன்ஸ்டா நிறையவே இருக்க போகுது. ஸோ அதை பேலன்சிங் கிரியேட் பண்ணணும். ஒரு ஹாப்பி லைஃப் வேணும்னா எஸ், ஒரு சில பேர் அதை எண்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு பெட்டர் லைஃபுக்கு ரெடி ஆகுவீங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரி, ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஏதாவது அட்வைஸ் வாங்கலாமா உங்களுக்கு? தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. பாருங்க, இந்த பர்சன் இருக்காங்களா, உங்க பர்சன் எக்தம் கட் டு கட் பேசுற பர்சனா இருப்பாங்க. அது சரியோ ரைட்டோ ஸ்டேட்டா பேசி முடிச்சிருவாங்க. சரியா? உங்களுக்கு சான்ஸ் கொடுக்காங்களோ இல்லையோ, அத மாதிரிதான் ஒரு டிஸ்கஷன் உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்க போகுது. சரியா? ஒரு சில பேர் டிவோர்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அது உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. எஸ், பர்ஃபெக்ட் டைமிங்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்பவுமே நீங்க உங்களோட டைமிங்க பர்ஃபெக்ட் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க ரெடி. பாருங்க, நீங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னி யூ ஆர் ரெடி. எஸ், நீங்க எல்லா விஷயத்துக்குமே நீங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க. பேலன்சிங் சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணதுக்கு ரெடியா இருங்க. எஸ், ஒரு சிலர் நீங்க மூவ் ஆன் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அதுக்கான போர்ட்டல் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. கம்யூனிகேட் கிளியர்லி. எஸ், ஒரு சில கான்வர்சேஷன் உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கும்போது பேச்சுவார்த்தைகள் வாய் தவறி போல. நான் தான் சொன்னேன், அந்த பர்சன் கட் டு கட் பேசுற பர்சன். அண்ட் எஸ், நான் ஒரு காம்பினேஷன் சொல்லணும்னா சிம்ம ராசியும் தனுஷ் ராசியும் ரெண்டு பேரும் நல்லா பேசுறவங்க தான். ஸோ பேச்சில அவங்கள்ட்ட வெல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு நான் சொன்னேன். எஸ், ஸோ அந்த அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்சஸ்ல முடியும். உங்களோட கம்யூனிகேஷன்ஸ், அதாவது உங்களோட பேச்சுவார்த்தைகள் நல்லா இருக்கும் போது லெட் கோ பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் இந்த லைஃப் கிடைக்கும். ஒரு சில பேர் எண்ட் பண்ணதுக்கு சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். பாய். எஸ், நம்ம ஒரு சில ஸ்பெசிபிக் மந்த் உங்களுக்கு சொல்லுவாங்களான்னு பார்க்கலாம். ஏதாவது ஸ்பெஷல் மந்த், ஏதாவது உண்மை தெரிய வர்றதுக்கு. மேபி இது ரீகன்சிலேஷன்ஸ்க்கு இருக்கலாம், இல்லைன்னா நான் சொன்னேன் இது எண்ட் பண்றதுக்காண்டி அந்த மாதிரி சீன் எப்போ எந்த மாசத்துல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி இது வந்து முடிஞ்ச மாசம் கூட இருக்கலாம், நீங்க சண்டை போட்டு முடிஞ்ச மாசம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். சூன்யா, மார்ச் and டிசம்பர். ஓகே, இது சிக்னிஃபிகண்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே பாயல், இதுதான் உங்களுக்கான ரீடிங். பை.